இப்போ சீமான் போய் பார்த்தது வந்து என்னென்னா, அந்த இவருக்கு அவர் வந்து என்னதான் இருந்தாலும் இன்னொரு அவங்க பெரியம்மானா கூட சகோதரர், மூத்த சகோதரர் தானே யாருக்கு, ஸ்டாலின் அவர்களுக்கு. ஆனாலும் வந்து துக்கம் விசாரிக்கணுங்கிற ஒரு 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 அது ஒரு அரசியல் நாகரிகம் தான். அதனால் போய் பார்த்தாரு. இன்றைக்கி காலையில் இப்போ தான் நான் வரும்போது பார்த்தேன், ஸ்டாலின் அவர்கள் வந்து ஏதோ உடல்நலம் சரியில்லைன்னு ஏதோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாருன்னு. வாக்கிங் போகும்போது தலை சுற்றுறது. நேற்று சீமான் போய் பார்த்துட்டு ஏதாவது பேசிட்டு வந்ததுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். சீமான் வந்து போய் பார்த்ததுனால அவருக்கு மயக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அரசியல் பேசியிருந்தால் அதனால் எதாவது மயக்கம் வந்திருக்குமோன்னு சொல்லலாம். ஆனால் அரசியல் பேசுவதற்கு வாய்ப்பு இல்லைங்கிறது என்னுடைய கருத்து. எல்லாரையும் திருப்திப்படுத்தி 100% திருப்திப்படுத்தி அரசியல் பண்ண முடியாது எந்த கட்சியும். நிச்சயமாக அந்த வகையில் இந்த பிரம்மாண்ட கட்சி அப்படின்னு எடப்பாடியார் அவர்கள் சொல்வது சீமானுடைய நாம் தமிழர் கட்சியாக இருக்கலாம் அப்படிங்கிறத ஒரு கணிப்பு. அதுக்கேற்ற மாதிரி இவரும் வந்து அது இராணுவ ரகசியம்னு சொல்கிறாரு. அப்படி ஒரு கால் ஆட்சி மாற்றம் என்பது வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போல தெரிகிறது. அப்படி வந்தால் கூட்டணி அமைஞ்சு இப்போ வந்து மெகா கூட்டணி வந்து சீமான் வந்து தன்னுடைய கொள்கையோ முடிவையோ மாற்றிக்கிட்டு அந்த பக்கம் போயிடுவார் அப்படின்னு நான் நினைக்கல. ஆனால் ஒரு ஆட்சி மாற்றம் என்ற தேர்தலுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அந்த ஆட்சி மாற்றத்திற்கு ஒரு ஆதரவு கொடுப்போம் என்கிற புரிதலுக்கு வந்திருக்கலாம். அரசியல் கருத்து நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம மோத இணையம் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரிசக்தியார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சரண்டா, சொல்லுங்கள் சார். சமீபத்தில் நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து முதல்வர் மு க ஸ்டாலின் அவரை வந்து நேரில் சந்திச்சிருக்காரு. இந்த விடயத்தை எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது அவர் மு க ஸ்டாலினை சந்தித்ததில் பெரிய அரசியல் முக்கியத்துவம் எதுவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா அவர் முத்து அவர்கள் அவர் இறந்து விட்டார், வயது மூப்பு. அவர் ஏற்கனவே உடல்நலம் சரியில்லாமல் இருந்தார். அவர் கொஞ்சம் மது பழக்கத்துக்கு ஆளாகி அதனால் உடல்நிலை ரொம்ப மோசமாலாம் இருந்தார். அதாவது ஒரு முதல்வரின் மகன் இருந்தபோது கூட அவரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம்ஜிஆருக்கு ஒரு பதிலாக அவரை வந்து கொண்டு வரணும்னு சொல்லி கருணாநிதி அவர்கள் அந்த கலைஞர் கருணாநிதி சொல்கிறீங்க என்னங்க? கலைஞர் கருணாநிதி சொல்கிறீங்க? அப்படி தாங்க நானும் வழக்கமாக சொல்லிகிட்டு இருந்தேன். அதுக்கு திருச்சி வேலுச்சாமி அண்ணா வந்து காங்கிரஸ்லேருந்து ஒரு பேட்டியில் வந்து கலைஞர்னால் வந்து மந்திரிகுமாரியில் வந்து கொலை செய்வதும் கொள்ளையடிப்பதும் பெண்களை கற்பழிப்பதும் கலை அப்பா கலை, அதனால் நான் கலைஞர் அப்படின்னு சொல்லி மந்திரிகுமாரி படம், மந்திரிகுமார் நான் சின்ன பையனாக இருக்கும்போது கொட்டகையில் போய் பார்த்தது ஞாபகம் இருக்குது எனக்கு. அந்த படத்தில் வந்து யார் வசனம் எழுதினார்னா கருணாநிதி அவர்கள் தான் இப்போ வசனம் எழுதினார். அந்த பீரியடில் பராசக்தியில் ஆரம்பித்த ஒரு புகழ்பெற்ற வசனகர்த்தாவாக இருந்தார். அவரே எழுதின வசனம் இதை சொல்லி காட்டி ஒரு யூடியூப் சேனலில் பேசும்போது, அப்போது கலைஞர்னு சொல்கிறீங்களா? அவரே எழுதின வசனம் இது. கொலை செய்வது கொள்ளையடிப்பது பெண்களை கற்பழிப்பது கலை, அதனால் நான் கலைஞர் அப்பா அப்படின்னு அப்பா கிட்ட பையன் சொல்கிற மாதிரி. அப்போ அந்த நெறியாளர் வந்து பேசடிச்சு போய் என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல், இதுக்கப்புறம் கலைஞர்னு சொன்னாலும் தப்பு சொல்லலைனாலும் தப்பு, அந்த மாதிரி நீங்கள் கலைஞர்னு சொன்னால் எனக்கு அண்ணன் திருச்சி வேலுச்சாமியும் நான் மந்திரிகுமாரி சின்ன வயசில் பார்த்தது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அதனால் இப்போ வந்து நம்ம வந்து கலைஞர்னு சொன்னால் தப்பாக நினச்சிப்பாங்க, நம்ம ஏதோ கிண்டல் பண்ணுறோன்னு நினைப்பாங்க. நமக்கு முன்னாள் முதல்வர் திரு கருணாநிதி அவர்கள்னு சொல்லி மரியாதையோடு நிறுத்திப்போம். ரைட்டு. இப்போ சீமான் போய் பார்த்தது வந்து என்னென்னா, அந்த இவருக்கு அவர் வந்து என்னதான் இருந்தாலும் இன்னொரு அவங்க பெரியம்மானா கூட சகோதரர், மூத்த சகோதரர் தானே யாருக்கு, ஸ்டாலின் அவர்களுக்கு. ஆனாலும் வந்து துக்கம் விசாரிக்கணுங்கிற ஒரு 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 அது ஒரு அரசியல் நாகரிகம் தான். அதனால் போய் பார்த்தாரு. இன்றைக்கி காலையில் இப்போ தான் நான் வரும்போது பார்த்தேன், ஸ்டாலின் அவர்கள் வந்து ஏதோ உடல்நலம் சரியில்லைன்னு ஏதோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாருன்னு. வாக்கிங் போகும்போது தலை சுற்றுறது. நேற்று சீமான் போய் பார்த்துட்டு ஏதாவது பேசிட்டு வந்ததுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன்.
அவருக்கும் உடல்நிலை காரணமாக ஏதாவது போயிருக்கலாம், இல்லை செக்கப்பு மயக்கம் வர மாதிரி இருந்தால் உடனே போய் செக்கப் பண்ணிக்கிறது. இந்த 70 வயசு 60 வயசுக்கு மேலே போனாலே இதெல்லாம் வந்து வரக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். சீமான் வந்து போய் பார்த்ததுனால அவருக்கு மயக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அரசியல் பேசியிருந்தால் அதனால் எதாவது மயக்கம் வந்திருக்குமோன்னு சொல்லலாம். ஆனால் அரசியல் பேசுவதற்கு வாய்ப்பு இல்லைங்கிறது என்னுடைய கருத்து. அவர் அரசியல் நாகரீகத்தைக்காக போய் பார்த்துருக்காரு. அவரும் அதை வந்து சந்தித்து அந்த ஒரு மரியாதையை வந்து பரஸ்பர மரியாதையை தெரிவித்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு பக்கம். இப்போ சீமான் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பார்த்திங்கன்னா இந்த பக்கத்தில் வந்து எந்த காலத்துலேயும் சீமான் வந்து திமுகவோட கூட்டணி வைக்க போகிறது இல்லை. அது எப்படி வைப்பார்? வாய்ப்பே இல்லை. சரி, அதிமுகவோட வைப்பாரான்னு அடுத்த கேள்வி நீங்கள் கேட்கலாம். இது வரைக்கும் அவர் வந்து தனியாக இருக்கிற மாதிரி தான் பேசுகிறாரு. ஆனால் வந்து சீமான் போன்றவர்களுக்கு அதிமுக தரப்பிலிருந்து அழைப்பு விடப்பட்டிருக்கிறதுன்னு எடப்பாடியே வந்து சொல்கிறாரு. அடிக்கடி வந்து ஒரு பிரம்மாண்டமான கட்சி வந்து சேரப்போகுது, ஒரு பிரம்மாண்டமான கட்சி ஒன்று வந்து சேரப்போகுதுங்கிறாரு. எது பிரம்மாண்டமான கட்சி அப்படின்னு சொல்லலை அவர். இப்போ ஆளுக்காள் வந்து யூடியூபர்கள் வந்து அரசியல் ஆர்வலர்கள் வந்து அப்படி தானே சொல்லிக்கிறாங்க, மூத்த பத்திரிகையாளர்கள். ஆமாம். இப்போ என்னென்னா எனக்கே வந்து என்னை யாராவது மூத்த பத்திரிகையாளர்னு சொன்னால் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது. கூச்சப்படுறீங்களோ? ஆமாம். அறவேக்காடு கத்துக்குட்டிகள்லாம் வந்து மூத்த பத்திரிகையாளர்னு போட்டுக்கிட்டு என்னென்னமோ பேசுது. நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது அவங்களையும் மூத்த பத்திரிகையாளர்னு சொல்லி நம்மளையும் மூத்த பத்திரிகையாளர். நான் 1978 பத்திரிகையில் இருக்கேன். எவ்வளோ வயசாச்சு? எனக்கு வயசு இல்லை. நான் பத்திரிகையாளருங்கிற அனுபவம் 47 வருஷம். இன்றைக்கி ஏதோ ஒரு எல்லாம் யாரோ பேசுகிறாங்க மூத்த பத்திரிகையாளர்னு. சரி, ரைட்டு, அது இருந்துட்டு போட்டோம், அதை பற்றி ஒன்றும் இல்லை. எதுக்கு சொல்கிறேன்னா, அவர் வந்து அதிமுகலேருந்து பிரம்மாண்ட கட்சின்னு சொல்கிறது சீமானுடைய கட்சியாக இருக்கலாம். அழைப்பு தானே விடுக்கிறார். பிரம்மாண்டமான கட்சின்னு எடப்பாடி என்ன சொல்கிறாருன்னா அது விஜயை சொல்கிறாருன்னு சில பேர் கணிக்கிறாங்க. சீமானாக இருக்கலாம்னு கணிக்கிறாங்க. சீமான்கிட்ட வந்து யாரோ ஒரு நிருபர் கேட்டபோது அது இராணுவ ரகசியம், நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்களா? அது இதை தவிர வந்து வெளியில் பிரம்மாண்டமான பெரிய கட்சினா பாமகவை சொல்லலாம். பாமக அதிமுக பாஜக கூட்டணியில் சேர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக தெரிகிறது. இன்னும் வந்து ஒரு சமயம் அடிச்சுக்கிறாங்க. அவர் பாமகவில் வந்து இவர் நடத்துகிற மாநாட்டில் கலந்துக்கிட்ட 3 எம்எல்ஏவை வந்து மொத்தமே இருக்கிறது 5 எம்எல்ஏ, 3 எம்எல்ஏவை ராமதாஸ் வந்து பதவி நீக்கம் பண்ணிட்டார். ஆனால் வந்து போராட்டம் நடத்தும் அன்புமணிக்கு வாழ்த்துக்கள்ங்கிறாரு. இது அரசியல் நமக்கு புரியல. ஒன்று சண்டை போடணும், இல்லை சமாதானமாக இருக்கணும். அந்த மாநாட்டுக்கு வாழ்த்துக்கள்னு ராமதாஸ் ஐயா சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் போராட்டம் நடத்துறது சரி. அவர் என்ன கேட்குறாரு? 18% ஒதுக்கீடு வேணும். 10.5 நீங்கள் இன்னும் நிரந்தரமாக கொடுக்கல. ஆனால் வந்து உண்மையில் 18% கேட்குறது எல்லாரும் அவங்கவுங்க கேட்பாங்க. அதுவும் தேர்தல் சமயத்தில் கேட்குறது தப்புன்னு சொல்லலை. ஜாதிவாரி சென்சஸ் எடுத்தால் தான் அது தெரியும்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து பின்னால் வரக்கூடிய விஷயங்கள். ஆனால் இப்போ கூட பீகாரில் வந்து 35 லட்சம் ஓட்டு வந்து பொய்யான ஓட்டுகள் இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது ஆதார் கூட வச்சுருக்கான். அப்புறம் பார்த்தா வந்து பங்களாதேஷ்காரன், அவனுக்கு எப்படி ஆதார் கொடுத்தாங்க? அது இப்போல்லாம் 5000 ரூபா கொடுத்தா ஆதார் இல்லை, அம்மா அப்பாவே விலைக்கு விற்கிறாங்க. இன்றைக்கி உள்ள காலத்தில் தமிழ்நாட்டிலையும் சரி பொதுவாகவும் சொல்கிறேன், 5000 ரூபா கொடுத்தீங்கன்னா அம்மா அப்பான்னு சொல்கிறதுக்கு, ஆமாங்க நான் தாங்க அம்மா நான் தான் அப்பான்னு சொல்கிறதுக்கு ஆள் இருக்குது. அது இருக்குது. அந்த வகையில் வந்து இப்போ அந்த அதிமுக அழைப்பு அப்படின்னு சொன்னது பிரம்மாண்ட கட்சிங்கிறது சீமானுடைய நாம் தமிழர் கட்சியாகவும் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் நமக்கு தெரியாது சொல்கிறோம். இப்போ வந்து இது வந்து அது இராணுவ ரகசியம்னு அவர் சொல்கிறாருன்னா, ஆமாம், எல்லாருமே பிளேயிங் க்ளோஸ் டு த செஸ்ட்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. சீட்டு விளையாடும்போது இப்படி வச்சுட்டு விளையாடக்கூடாது, இப்படி வச்சுட்டு விளையாடணும். இந்த பக்கத்தில் இருக்கிறவன் இப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பான். வழக்கமாக சீட்டு உட்காந்து ரம்மியாக ஆடுறோன்னு வைங்க, பக்கத்தில் உட்காந்துருக்கவன் வந்து அவன் சீட்டை விட பக்கத்தில் உள்ளவன் சீட்டு, இந்த பக்கம் உள்ளவன் சீட்டு, அந்த பக்கம் உள்ள சீட்டு தான் முக்கியமாக பார்ப்பான். அடுத்த கார்டு என்ன விழுதுன்னு அந்த பக்கம் பார்ப்பான். இந்த கார்டு எது போடக்கூடாதுன்றது இந்த பக்கம் பார்ப்பான். இது அரசியல். ரம்மிக்கு மட்டும் இல்லை, அரசியல் கும்மிக்கும் இது தான் பொது. சரிங்களா? அந்த வகையில் அவர் வந்து இராணுவ ரகசியம்னு சொல்கிறது வந்து ஒரு சஸ்பென்ஸுக்காக சொல்லியிருக்கலாம். இதை தாண்டி நான் அதை எப்படி பார்க்குறேன்னா, திமுக இப்போ பலவீனப்பட்டிருக்கிறது. நீங்கள் வந்து என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க, திமுக மிக வலிமையான கட்சி அப்படி தெரியுதே வெளியில்.
ஏங்க இல்லை எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் இல்லைங்க, அப்படி கேட்கலாம். நீங்கள் நான் சொல்கிறது வந்து உங்களை நீங்கள் சரண்ராஜை சொல்லலை, கேட்கலாம் பொதுமக்களை வந்து ஏங்க திமுக பலமாக தெரியுது. ஏங்க பலமாக தெரிஞ்சால் எதுக்குங்க நாங்கள் வந்து மக்களை தேடின்னு வீடு வீடாக போகிறோம் இல்லையா? நாங்கள் ஆட்சியில் நாங்கள் சாதனையை புரிஞ்சுருக்கோம், மக்கள்கிட்ட எங்களுக்கு நல்ல பேருன்னு தெரியுதுன்னா நான் ஏங்க வந்து 5வது வருஷத்தில் இன்னும் 3/4 வருஷம் பாக்கி இருக்கும்போது அரசு போர்வையில் அரசு அதிகாரத்தை, அரசு பணியாளர்களை, அரசு அலுவலர்களை துஷ்பிரயோகம் செய்து முறைகேடாக அனுப்பி நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சியில் வந்து KN நேரு, இவர் மூர்த்தி இவங்கெல்லாம் போன இடத்துல கும்பலே இல்லை. அப்புறம் நிறைய இடத்துல பெண்கள் வந்து போய் வந்து திமுக ஓட்டு போடுங்கன்னா வேணால் அவங்கள விரட்டி அமைச்சிருக்காங்க பெண்கள்லாம். என்ன தைரியம் இருந்தால் திமுக ஆட்சி லட்சணத்தில் நீங்கள் வந்து ஓட்டு கேட்க வந்துட்டீங்க, மறுபடியும் இந்த ஊர் பக்கம் உங்களுக்கு வெக்கமா இல்லையான்னு கேட்குறாங்க. நீங்கள் எந்த ஊரில் அந்த 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 பொம்பளை வந்து நான் வந்து வேறு ஒரு ஊரில் வந்து கவுன்சிலர்னு, ஏன் உங்கள் ஊரில் போய் கேட்க வேண்டியதானே? கேட்டால் வந்து அங்கே தொடப்பக்கட்டை எடுத்து அடிப்பாங்கன்றதுனால தானே எங்கள் ஊரில் வந்து கேட்குறேன். இப்படியெல்லாம் வீடியோ வருது, நான் வலைதளத்துலேருந்து பார்த்துட்டு சொல்கிறேன். அப்போது பொதுமக்களுடைய அதிருப்தி, வெறுப்பு, கோபம் இதெல்லாம் இருக்குது, ஏற்கனவே பேசியிருக்கோம் நம்ம. இதனால்தான் என்ன பண்ணுறாங்க, 4 IAS ஆஃபீஸரு TK இளங்கோவனும் RS பாரதியும் செய்ய வேண்டிய வேலை செய்கிறதுக்கு 4 IAS ஆஃபீஸர், அதுவும் கொஞ்சம் நேர்மையான திறமையான ஆஃபீஸராக போட்டால் அவங்க சொன்னாங்க. அவங்க துறையை விட்டுட்டு அவன் இதை பார்த்துட்டு இருந்தானே, அவன் துறையை யார் பார்ப்பா? இது பல விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் செய்கிறதுக்கு அது எவ்வளோ தூரம் ஒர்க் அவுட் ஆகுது ஆகலைன்றதை தாண்டி ஏன் செய்கிறாங்க? மக்களுடைய வெறுப்பும் கோபமும் அதிகமாக இருக்கிறது. இது திமுகவிற்கு தோல்வி முகத்தை கொடுத்து விடும் என்கிற பயம், நடுக்கம் திமுகவுக்கு வந்துவிட்டது. திமுக தலைமைக்கு, இந்த தலைமைக்கு இந்த நடுக்கம் வந்திருக்கு. ஏற்கனவே வந்து யார் அந்த சார், யார் அந்த தம்பிகள், யார் அந்த அதிகாரி, இப்படி நிறைய விஷயங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ என்னன்னால் இப்படி ஒரு சூழல் இருக்குது. மக்களிடையே வந்து கெட்ட பேர் இருக்குது. நம்ம பாயிண்ட் எங்கே வரோன்னா, மக்களிடையே கெட்ட பேர் இருக்குது. சரி, இப்போ நம்ம அதிமுக அந்த கேள்விக்கு வரும், பிரம்மாண்டமான கட்சின்னு சீமானா இருக்கலாம்னு சொல்ல இவரும் இராணுவ ரகசியம்னு சொல்கிறாரு. ஏதோ ஒரு என்ன சொல்கிறாங்க, பூடகமான மொழிகளில் அரசியலில் பேசிக்கிற மாதிரி இருக்குது. தவறில்லை, அரசியலில் எல்லாமே வெளிப்படையாக உடனடியாக பேச முடியாது, பல காரணங்கள் இருக்கும். என்னை பொறுத்தவரை சீமான் அவர்கள் தொடர்ந்து வந்து தனியாகவே நின்றிருந்தால் அவருடைய இமேஜ் பாசிட்டிவாக இருக்கும். ஆனால் வந்து ரிசல்ட்டு பாசிட்டிவாக இருக்காது. நீங்கள் 8%லேருந்து 10%லேருந்து 12% வாங்கலாம், 14% கூட வாங்கலாம். 12% வாங்கினேன், 14% வாங்கினேன்னு சொல்லிட்டு MLAவே வந்து ஒருத்தர் கூட இல்லைன்னு வைங்க. நீங்கள் மக்கள் பிரதிநிதியாக சட்டமன்றத்திற்கு போனால்தானே வந்து உங்களால் வந்து மக்கள் பணி ஆற்ற முடியும். அதே மாதிரி பாராளுமன்றத்துக்கு ஏதோ 1 or 2 குறைந்தபட்சம் போனால் தானே நம்ம குரல் வந்து, நாம் தமிழர் கட்சியின் குரல் வந்து பாராளுமன்றத்தில் டெல்லியிலும் எதிரொலிக்கும். அப்படி செய்யணுன்னா இப்படி தொடர்ந்து தனியாக இருக்கிறத விட ஏதோ ஒரு வகையில் அது கூட்டணியாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஒரு உதாரணமாக எடுத்துக்குவோம், அதிமுக கூட்டணி, அதிமுக பாஜக அந்த கூட்டணி, பாமக அதில் சேருதா சேரலையான்னு நமக்கு தெரியாது, இது வரைக்கும் தெரியல. சேரலாம் அப்படின்னு ஒரு கணிப்பு இருக்குது. இந்த கூட்டணி வந்து வர்றாங்க, ஆனால் வந்து ஆட்சி அமைக்கும் அளவுக்கு வந்து இடங்கள் பெறவில்லை. சீமான் சில இடங்கள் பெறுகிறார், எவ்வளவுன்னு தெரியாது. 4 இடமா இருக்கலாம், 10 இடமா இருக்கலாம், எவ்வளோ வேணா இருக்கலாம். அப்போ இந்த மாதிரி உள்ளவங்களுடைய ஆதரவு இருந்தால்தான் ஆட்சி அமைக்க முடியுங்கிற நிலைமை வந்துச்சுன்னு வைங்க. ஏன் வந்து கொடுக்கக்கூடாது? திமுக ஆட்சியில் வந்து குற்றங்கள் அதிகமாகிவிட்டன, அராஜகங்கள் அதிகமாகிவிட்டன, எல்லா விஷயங்களையுமே அதிகப்படியாக அத்துமீறல்கள் காவல்துறைக்குள்ளேயும் சரி வெளியிலையும் சரி பொதுவாகவும் சரி எல்லாமே அப்படி தான் நடக்குது. அப்படிங்கும்போது மக்கள் ஆட்சி மாற்றத்தை விரும்புகிறார்கள் என்பது இவங்க உங்களை தேடி ஸ்டாலின் உங்களுடன் ஓரணியில் ஏங்க ஓரணியில் ஏங்க நீங்கள் பண்ணுறது பூரா ஃப்ராடுத்தனம் குற்றம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ கூட அந்த கிட்னி திருடுறது, முன்னால் வந்து அவன் பிளாட்டை திருடிட்டு இருந்தாங்க, சொத்தை திருடிட்டு இருந்தாங்க, அவன் வீட்டில் இருக்கிற பொருளை திருடிட்டு இருந்தாங்க.
இப்போ அவன் உடம்புக்குள்ளே இருக்கிற கிட்னியே திருட்டுங்க. அதில் கிட்னி யாரோ திருட்டுனான்னு நம்ம வந்து சொல்லலை. அதில் யார் மாட்டியிருக்கான் புரோக்கர்னு பார்த்தா திராவிட மா ஆனந்தனா அவர் திமுக நிர்வாகியா. அந்த ஆஸ்பத்திரி பேர்லாம் சொல்கிறாங்க, எந்தெந்த ஆஸ்பத்திரின்னு இப்போ பேர் வருது, ஒரு 3-4 ஆஸ்பத்திரி பேர் வருது. 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபான்னு சொல்லி அவங்ககிட்ட சும்மா 1 லட்ச ரூபா கொடுத்து இந்த விசைத்தறி பணியாளர்கள், பெண்கள், குறிப்பாக பெண்கள், இவர்களுடைய கிட்னியை வந்து அவங்கள சம்மதிக்க வச்சு கைத்து, அவங்களுக்கு எங்கே கைத்து போடலாம் தெரியுமா, அவனுக்கு வந்து ஒரு கிட்னியை வச்சுட்டு எவ்வளோ பேர் நல்லா இருக்கலாமா, எந்த சமயத்தில் வந்தாலும் அந்த ஆஸ்பத்திரியில் பாருமா எவ்வளோ பெரிய ஆஸ்பத்திரி, உனக்கு பிரச்சனை இல்லைம்மா அப்படின்னு சொல்லி காமிக்கும்போது திமுககாரங்க பூரா வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மெடிக்கல் காலேஜ் பூரா யார்கிட்ட இருக்குது? காலேஜு, ஆஸ்பத்திரி எல்லாம் அவங்ககிட்ட தான் இருக்குது. இன்ஜினியரிங் காலேஜெலாம் அவங்ககிட்ட தான் இருக்குது. எல்லாமே பெரிய பெரிய 5 ஸ்டார் 7 ஸ்டார் ஹோட்டல்லாம் யார்கிட்ட இருக்குது? சாராய கடைகள்லாம் அவங்ககிட்ட இருக்குது. இன்ஃபேக்ட் சாராய கடை, டிஸ்டிலரிஸ் அவங்கள்ட்ட இருக்கிறதுனால தான் இவ்வளோ பணம் வருது இது சுற்றி வர. அது அதுக்கப்புறம் மணல் கடத்தல் மற்ற பணம்லாம் வருது. குடியாத்த குமரன் சொல்லலையா 60,000 கோடின்னு? அவர் பிடிஆரே பேசலையா? 30,000 கோடி வந்து குடும்பத்துக்குள்ளேயே, முதல் குடும்பத்திலேயே வந்து பணத்தை எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு அதில் தான் குறியாக இருக்காங்களே தவிர இவங்க ஒன்றும் வேலை செய்ய மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லி பிடிஆர் பேசுனதாக ஒரு ஆடியோ வந்தது தானே அவர் பதவியே மாற்றினாங்க. இப்படி இதெல்லாம் இருக்கும் பொழுது மக்கள் ஆட்சி மாற்றத்தை, இந்த கிட்னி சொல்லும்போது இந்த பாட்டு ஒன்று ஞாபகம் வரும், ஊமை விழிகள்னு ஒரு படம். தோல்வி நிலையென நினைத்தால் மனிதன் வாழ்வு நிலைக்கலாமான்னு வரும். உரிமை இழந்தோம், உடைமையும் இழந்தோம், உணர்வை இழக்கலாமா. ஊமை விழிகள் விஜயகாந்த் படம், ஜெய்சங்கரத்தில் அந்த காட்சியில் வருவார். எல்லாம் அடிபட்டு பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை காலி பண்ணியிருப்பாங்க. அங்கேயும் யார் அடிபடுறாங்கன்னு மீடியா தான். உண்மையை சொல்கிற மீடியாவுக்கு என்றைக்குமே வந்து அடி உத தான் அப்படிங்கிறது வந்து ஊமை விழிகள் காலத்துலேருந்து, அது எவ்வளோ வருஷம் ஆச்சு வந்து விஜயகாந்த் அவர்கள் வந்து அந்த டாப்பில் இருந்து அந்த அது கொஞ்சம் அந்த முன்னால் ஆரம்ப காலத்தில் வந்தது. அப்போலேருந்து பார்த்தீங்கன்னா இன்னி வரைக்கும் தமிழ்நாட்டில் திராவிட மாடல் வந்து மாறலை. நீங்கள் உண்மையை சொன்னால் அடி தான் விழும். அவங்களுக்கு தோதா சொன்னால் மாதம் மாதம் உங்களுக்கு ஸ்வீட் பாக்ஸ் வந்துடும். இப்போ இருக்காங்களே அதான் ஆர்எஸ் பாரதி அண்ணன் சொன்னது தான் ஆர்எஸ்பி. ஸோ அது வந்து நீங்கள் வந்து அந்த மாதிரி வரும்பொழுது எதுக்காக சொல்கிறேன்னா, இங்கே வந்து இந்த பாருங்கள், உரிமை இழந்தோம், உடைமை இழந்தோம், உணர்வை இழக்கலாமான்னு சொல்லு. உரிமைகள் எல்லா உரிமையும் இழந்துட்டோம். நீங்கள் ஏதாவது ஜனநாயக முறையில் பேசுனீங்கன்னா உடனே பிடிச்சி உள்ளே தள்ளிடுறாங்க. போராட்டம் பண்ணுறாங்க, விவசாயி போராட்டம், அதுதான் சீமான் கூட பேசியிருக்காரு, ஒரு வீடியோவில் பேசியிருக்காரு. விவசாயி போராட்டம் பண்ணால் உள்ளே தள்ளிடுறீங்க, தூய்மை பணியாளர்கள் போராட்டம்னா உள்ளே தள்ளிடுறீங்க. எதற்கு எதிர்கட்சியாக இருக்கும்போது நீங்கள் ஆதரவு தெரிவித்த விஷயங்களுக்கெல்லாம் அதே போராட்டத்துக்கு இன்றைக்கி வந்து நீங்கள் அவங்கள குண்டர் சட்டத்தில் கைது பண்ணுறீங்க. மாற்றுத்திறனாளிகள் அதாவது பாவம், கடவுளின் படைப்பில் ஏதோ ஒரு வகையில் அவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு கண்ணு தெரியாதவன் இருக்கான், மற்ற வகையில் மாற்றுத்திறனாளி, இவங்கெல்லாம் பிடிச்சி சிறையில் போடுறதுன்னா அது எவ்வளோ கொடுமையான விஷயம். ஆனால் எதிர்கட்சியாக இருக்கும்போது அவங்க உங்களோட தோளோடு தோல் நிற்போம், பகுதி நேர ஆசிரியர்களுக்கு தோளோடு தோல் நிற்போம் சொல்லி அவங்கள ஏற்றி விட்டு, அது கூட அவர் பேசியிருக்காரு சீமான். அது வந்து இதில் தானே உங்களுடைய வாக்குறுதியில் போட்டிங்கள, அந்த வாக்குறுதியில் போட்டுட்டு அவன் இப்போ என்ன கேட்குறான், அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால்னு சொன்னீங்க, தேர்தல் வாக்குறுதியில் போட்டிங்க, 4 வருஷம் ஆச்சு, 4.5 வருஷம் ஆச்சு, ஒன்றும் செய்யலையேன்னு நீங்கள் போராட்டம் பண்ணால் அவனை தூக்கி நீங்கள் ஜெயிலில் வைக்கிறதுனா என்ன அநியாயம் அது? உங்களுக்குன்னா அதாவது சொல்லுவான், எனக்கு வந்தால் உனக்கு வந்தால் அது எனக்கு வந்தால் ரத்தம், உனக்கு வந்தால் தக்காளி சட்னியான்ற வடிவேல் அந்த காமெடி தானே இது. இப்படி இருக்கும் பொழுது ஆட்சி கிட்னினா அதுதான் சொல்கிறேன், உரிமை இழந்தோம், உடைமை இழந்தோம், உணர்வை இழக்கலாமா. எல்லாம் போயிடுச்சு, உரிமை போயிடுச்சு, உடைமை போயிடுச்சு. உடைமை எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா, முன்னால் உடைமைனா வந்து வீட்டில் இருக்கிற வீடு, பிளாட்டு, அந்த மாதிரி உடைமைகள் இருந்துச்சு. இன்றைக்கி உடம்புக்குள்ளே இருக்கிற கிட்னியே இன்றைக்கி போகுதுன்னா உயிர் ஒன்று தான் பாக்கி, உயிர் இருக்கிற வரைக்கும் தான் உணர்வு இருக்குது. அப்போ இந்த உணர்வை இழக்கலாமா அப்படிங்கிற கேள்வி இன்றைக்கி ஊமை விழிகள் என்ன நிலைமையில் இருக்கோ அதுதான் தமிழ்நாட்டுடைய நிலைமை. உணர்வை இழக்காமல் இருக்க வேண்டும் என்றால் 2026இல் அராஜகம் செய்பவர்களுடைய ஆட்சியை அகற்ற வேண்டும். அது இப்போ நம்ம பேசும்பொழுது அது திமுக,
நாளைக்கு அதே நிலைமையில் இன்னொரு கட்சி இருந்தாலும் அந்த அராஜக ஆட்சி நடத்தினாலும் நம்ம இதையே தான் பேசுவோம். நம்ம வந்து இன்றைக்கி ஒரு பேச்சு அப்படி ஒன்று பேசுகிறதுக்கு நம்ம என்ன திருமாவளவனா? இல்லையே. கொள்கை பிடிப்புள்ள திருமாவளவனா? இல்லையே. அப்போது எதுக்காக இதை சொல்கிறோம்னா, அது அந்த அந்த உணர்வை இழக்கிற ஒரு நிலைமையில் வந்து இன்றைக்கி தமிழ்நாடு நிற்கிது. இப்போ எதிர்கட்சிகள் அப்போது இந்த சப்ஜெக்டுக்கு வரணுன்னால், அப்படி ஒரு கால் ஆட்சி மாற்றம் என்பது வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போல தெரிகிறது. அப்படி வந்தால் நாம் தமிழர் கட்சி வந்து அந்த ஆட்சி மாற்றம், ஏன்னா ரொம்ப க்ளோஸாக வந்துச்சுன்னு வைங்க, யார் பக்கம் யார் சாஞ்சாலும் ஒன்று திமுக வரும், இல்லை எதிர்கட்சிகள் யாரோ வராங்க அப்படின்னு வருதுனால், அப்போது திமுக வராமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்னா வேறு வழி இல்லை. எதிர்பக்கம் வந்து சில காம்ப்ரமைஸில் பண்ணிவிட்டு நம்மளுடைய கொள்கைகளில், நாம் தமிழர்கள் இருக்கக்கூடிய கொள்கைகளில் சிலவற்றை வந்து காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அரசியல்னு வந்தால் வந்து வேறு வழியே இல்லை. எல்லாரையும் திருப்திப்படுத்தி 100% திருப்திப்படுத்தி அரசியல் பண்ண முடியாது எந்த கட்சியும். நிச்சயமாக. அந்த வகையில் இந்த பிரம்மாண்ட கட்சி அப்படின்னு எடப்பாடியார் அவர்கள் சொல்வது சீமானுடைய நாம் தமிழர் கட்சியாக இருக்கலாம் அப்படிங்கிறதா ஒரு கணிப்பு. அதுக்கேற்ற மாதிரி இவரும் வந்து அது இராணுவ ரகசியம்னு சொல்கிறாரு. கூட்டணி அமைஞ்சு இப்போ வந்து மெகா கூட்டணி வந்து சீமான் வந்து தன்னுடைய கொள்கையோ முடிவையோ மாற்றிக்கிட்டு அந்த பக்கம் போயிடுவார் அப்படின்னு நான் நினைக்கல. ஆனால் ஒரு ஆட்சி மாற்றம் என்ற ஒரு தேர்தலுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அந்த ஆட்சி மாற்றத்திற்கு ஒரு ஆதரவு கொடுப்போம் என்கிற புரிதலுக்கு வந்திருக்கலாம். ஆனால் தனியாக நிற்கிறதா நிற்பார், அதில் மாற்றம் இல்லாமல் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு இது வந்து என்னுடைய ஒரு கணிப்பு. அதாவது அதே சமயத்தில் நான் என்ன நினைக்கிறேன்னா, சீமான் வந்து தேர்தல் அரசியலில் வந்து நிலைத்து நிற்கணுன்னா எங்கேயோ ஒரு இடத்துல வந்து அவர் வந்து அந்த சட்டமன்றத்தில் வந்து நாம் தமிழர் கட்சி உறுப்பினர்கள் வந்து ஒரு கணிசமான அளவுக்கு உள்ளே வரணும். அதாவது தேர்தலில் கூட்டணி கிடையாது, வின் பண்ணதுக்கப்புறம் சொல்கிறீங்க இந்த மாதிரி. அதாவது வின் பண்ணதுக்கு அப்புறமும், அதாவது தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறமும் யாருடன் கூட்டணி சேரலாம் சேரக்கூடாதுன்னா சில இருக்கிறது வந்து 2 சாய்ஸ் இருக்கும், அவ்வளோதானே. தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த பக்கம் திமுக, அந்த பக்கம் அதிமுகங்கிறது ஒரு எஸ்டாப்ளிஷ்டு ப்ராக்டிஸ், கன்வென்ஷன் சொல்லுவாங்க, மரபு. இது ரைட்டாக தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி நம்ம பேச முடியாது. இருக்கிறத வச்சு தான் இதுதான் இருக்குது. இப்போ நான் கூட சொல்லுவேன், ஒரு எங்கள் வீட்டுக்கு எதிரில் இருக்கிற ஒரு அரசியல்வாதி, அவர் நல்ல மனுஷன், திறமையானவர், அவருக்கு தான் ஓட்டு போடணுன்னு. ஆனால் அவர் கட்சியில் அவருக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்தா தானே நான் அவருக்கு ஓட்டு போட முடியும். அவர் நல்ல மனுஷன், எங்கள் வீட்டு எதிர் வீட்டு மனுஷன் நல்லவராக தெரிகிறாருன்னு சொல்லி அவருக்கு ஓட்டு போடணுன்னா அவர் அந்த லிஸ்ட்லேயே இல்லைன்னு வச்சுங்க, தேர்தல்லையே அவர் வரலன்னு வச்சுங்க, அவர் எவ்வளோ நல்லவராக இருந்து நான் அவரை வந்து சப்போர்ட் பண்ணி என்ன பிரயோஜனம்? இருக்கிற 4 பேரில் யார் நல்லா? நீங்கள் இருக்கிற 4 பேரில் இது மோசம், இது படுமோசம், இது பரவாயில்லை, இது ஆக பரவாயில்லை. இந்த ஆக பரவாயில்லைக்கு ஓட்டு போடலாம், இவ்வளோதான் பண்ண முடியும். இந்த ஆக பரவாயில்லையே வந்து எப்படி இருக்குன்னு தெரியாது. நான் சொல்கிறது ஒரு தொகுதியில் வச்சு சொல்கிறேன். ஏன்னா கட்சிகள் அதுக்கப்புறம் தாண்டி அந்த தனிப்பட்ட மனிதர்கள், அவர்களுடைய பேக்ரவுண்டு, ப்ளஸ்ஸு மைனஸு எல்லாத்தையும், ஏன்னா ஒரு தொகுதியிலையும் வந்து சாதி ஒரு பக்கம், அதை தாண்டி அவர்களுடைய பின்னணி, இது வரைக்கும் எவ்வளோ ஊழல் பண்ணியிருக்காங்க. சில பேர் ஊழல் நிறைய பண்ணியிருப்பான், சில பேருக்கு வாய்ப்பு கிடைக்காதனால பண்ணாமல் இருந்திருப்பான், இல்லை கிடைச்ச வாய்ப்பில் சில பேர் வந்து பண்ணியிருப்பான், வெளியில் தெரியாது. எல்லா விதமான ஒரு கலவையான ஒரு இதுவும் இருக்கும். அப்போது மக்களுடைய ஜனநாயகத்தில் வந்து நம்மளுடைய ஜனநாயக டைப்பில் வந்து என்ன, இந்த மாதிரி இருக்கிறதுல யார் பெட்டர்னு பார்த்து ஓட்டு போடணும். இப்போ சில நாடுகளில், குறிப்பிட்ட சில நாடுகள், இந்தோனேஷியாவில் கூட கொஞ்ச நாள் அப்படி இருந்தது, பிடிக்கலன்னா அவனை திருப்பி விட்ரா பண்ணிக்கலாம். சில நாடுகளில் இருக்குது, எல்லா நாடுகள்லையும் இல்லை, ஒரு சில நாடுகளில். இப்போ நம்ம தொகுதி எம்எல்ஏ வந்து ரொம்ப ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறாரு, ஆளையே காணோம், ஒன்றும் எந்த பிரயோஜனமும் இல்லை. இவ்வளவு பேர் 20% வந்து வாக்காளர்கள் கையெழுத்து போட்டால்
அவரை திருப்பி அனுப்புவதற்கு ஒரு தேர்தல் அவரை திருப்பி இது பண்ணிக்கலான்னு சில நாடுகளில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவனை ரிமூவ் பண்ணிவிட்டு கட்சியிலேருந்து வேற ஒருத்தர் நாங்கள் அப்பாயின்ட் பண்ணலான்னு சில நாடுகளில் இருக்குது. வேறு நாடுகளில் வேறு மாதிரி சிஸ்டம் இருக்குது. ஆனால் நமக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜனநாயக முறையில் இருக்கிற 4 பேரில் யார் வந்து உங்களுக்கு பரவாயில்லையா அவனுக்கு ஓட்டு போடணும், இல்லைன்னா நோட்டாவுக்கு போடணும். நோட்டாவுக்கு போட்டால் அது வேஸ்ட்டு. நோட்டா வந்து ஆட்சிக்கு வர முடியும்? 50% பேர் வந்து நோட்டாவுக்கு போட்டுறாங்கன்னு வச்சுப்போம். நோட்டான்னு ஒன்று இருந்து அது அப்படின்னா என்ன அர்த்தம்? யார் பேர்லையும் நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தமே தவிர யாருமே ஆட்சி அந்த எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்க முடியாது. ஸோ இந்த வகையில் நான் என்ன நினைக்கிறேன்னா, சீமான் அவர்கள் இப்படிப்பட்ட கூட்டணியில் சேராவிட்டால் கூட ஒரு புரிதலுக்கு வருவதில் தவறில்லை. அந்த புரிதல் அவசியம், அவருக்கும் அவசியம், அதாவது நாம் தமிழர் கட்சிக்கும் அது அவசியம். பொதுவாக தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு சில இப்போ இருக்கக்கூடிய அந்த குற்ற நிலைகள் மற்ற சமூக நிலைகள்லாம் வந்து திருந்தணும், அதிலிருந்து மக்கள் மீளணும், உண்மையாகவே மக்களை மீட்க வேண்டும். அப்படி என்றால் சீமான் அவர்களுடைய பங்கு தேர்தலுக்கு முன்னும் சரி, அதை விட முக்கியமாக தேர்தலுக்கு பின்னும் நிச்சயமாக அவருடைய பங்கு வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்கு அவசியமானதாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஓகே சார். ஆனால் இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி தேர்தலுக்கு பின்னாச்சு அந்த கூட்டணி ஆட்சிக்கு வந்து உதவுறாங்கன்னு வைங்களேன். அவங்க வந்து பாஜக இருக்கும்போது பெரிய சிக்கல் தானே உங்களுக்கு. ஏன்னா அவர் வந்து மனிதகுல எதிரி பாஜக அப்படின்றாரு. அந்த கூட்டணிக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுறது எப்படி ஏற்றுக்க முடியாது? இல்லைங்க, வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கலாம். அதாவது நான் சொல்கிறது வந்து இப்படி செய்யணும் செய்யக்கூடாதுன்றது அவருடைய முடிவு, அவருடைய கட்சியுடைய முடிவு. அதை நம்ம தலையில்லை. நம்ம சொன்னாலும் வந்து அது ஏற்புடையதாகாது, இருக்காது. நான் சொல்கிறது வந்து இப்போ நீங்கள் வந்து திமுக திரும்பி வர்றதை வந்து நீங்கள் அனுமதிக்கிறதா? வந்துடக்கூடிய சூழ்நிலையில் இந்த பக்கம் நீங்கள் ஆதரவு தெரிவித்தாதான் அதை தடுக்க முடியும் அப்படின்னு சொன்னால், பாஜக இருக்குதுன்றதுக்காக அதையும் பண்ணாமல் இதையும் பண்ணாமல் இருந்தால் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரும்னா, ஏன்னா அவர் திமுக ஆட்சி மீண்டும் வரக்கூடாது என்பதில் தெளிவாக பேசுகிறார். நிச்சயமாக நான் அதே லைனில் பேசுகிறேன். அவர் என்ன லைனில் பேசுகிறாரோ அந்த லைனில் போய் இப்படி சென்றால் இந்த ரூட்டில் போனால் நீங்கள் இந்த ரோட்டில் இப்படி போனீங்கன்னா இந்த ரோடு வரும், ஆர்காட் ரோடு வரும், அந்த பக்கம் போனீங்கன்னா 100 ஃபீட் ரோடு வரும். இப்படி எந்த ரூட்டில் போகிறீங்களோ அந்த இலக்கு அதுக்கேற்ற மாதிரி தானே வரும். அது மாதிரி நீங்கள் திமுக மீண்டும் வரக்கூடாது அப்படின்னு ஒரு ரூட்டில் போனால் அந்த இடத்தில் வந்து நீங்கள் வந்து யாருடன் கூட்டணி தேர்தலுக்கு பின்னால் அப்படின்னா இந்த பக்கம் தான் எதிர்பக்கம் இருக்க முடியும். இல்லை விஜய் வந்து 3வது மிகப்பெரிய கட்சியாக வந்து விடுவார், விஜய் ஆட்சியில் முதல்வராக வந்து விடுவார் அப்படின்னு சொன்னால் வரக்கூடாதுன்னோ வர முடியாதுன்னோ நம்ம வந்து பேசலை. நம்ம என்ன சொல்கிறோன்னா, இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, இப்போ தான் டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதில் நிறைய டீத்திங் ப்ராப்ளம்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த பல்லு முளைக்கும் போது வரக்கூடிய பிரச்சனைகள் குழந்தைகளுக்கு, அந்த மாதிரி வந்து பல பிரச்சனைகள் வந்து தாண்டி தான் அவர் கட்சியை வளர்க்க முடியும். எல்லாருமே அப்படி தானே கட்சியை ஒரு காலத்தில் வளர்த்துருக்காங்க. எந்த கட்சியாக இருந்தாலும் சரி அப்படி தானே ஆரம்ப நிலையில் கஷ்டப்பட்டு தானே வளர்த்துருக்காங்க. விஜயகாந்த் எடுத்துங்க, ஒரு எதிர்க்கட்சி தலைவர் வரைக்கும் வர முடிஞ்சதே தவிர அவரால் வந்து முதல்வராக வர முடியல. இல்லை விஜய் வந்து எம்ஜிஆர் மாதிரி வந்துடுவார் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நான் நம்பலை. இதுக்காக விஜய் வந்து எனக்கு எதிரி இல்லை. நான் சொல்கிறது வந்து ஜனநாயகத்தில் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு யதார்த்த சூழ்நிலையில் அப்படி திடீர்னு நல்லா வரதுனோன்னா அப்படி வரக்கூடியவர் வந்து வந்தவர் வந்து ஒரே ஒரு ஆள் தான் எம்ஜிஆர். அது கூட வந்து ஏதோ திடீர்னு ஒரு நாள் அவர் அரசியலுக்கு வந்தாருன்றது நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். பல தடவை பேசியிருக்கேன். 20 வருஷம் அதுக்கு முன்னால் திமுகவில் இருந்துக்கிட்டு ஒரு திரைப்படத்துலேயும் வந்து அது திமுகவுடைய கொள்கை, அன்றைக்கி இருந்த திமுகவுடைய கொள்கை, அண்ணாதுரை, ஈவேரா, இப்படி எல்லாரையும் வந்து யாரெல்லாம் வந்து ஐகான்னு சொல்லுவோமோ அவங்களெல்லாம் வந்து அவர் வந்து தன்னுடைய படத்தின் மூலமாக ஒரு இமேஜையும் தன்னுடைய இமேஜையும் டெவலப் பண்ணிக்கிட்டார். அந்த இமேஜ் வந்து ஒரு நல்ல மனிதர் என்கிற இமேஜு. வெளியிலும் வந்து அவர் வந்து பல தர்மங்கள் அதை மாதிரி வந்து தான தர்மங்கள்லாம் செஞ்சு அந்த இமேஜையும் மெயின்டைன் பண்ணார். அந்த இமேஜ் வந்து அவருக்கு உதவியாக இருந்தது. அப்படி வரும்பொழுது ரெண்டாவது அவருடைய இமேஜ் அப்போ கிளிக் ஆகிறதுக்கு வந்து இன்னொரு பெரிய காரணம் வந்து அவர் வந்து எப்படி வந்து கருணாநிதி முதல்வர் ஆவதற்கு வந்து எம்ஜிஆர் காரணமாக இருந்தாரோ, நெடுஞ்செழியன் மதியழகன்லாம் தள்ளிட்டு ஆவதற்கு எம்ஜிஆர் தான் முதன்மை காரணம். எம்ஜிஆர் முதல்வர் ஆவதற்கு
இப்போ நான் சொல்கிறத பார்த்தா நீங்கள் வந்து இவர் என்ன கிட்டத்தட்ட திருச்சி சிவா மாதிரி பேசுகிறாருன்னு நினைக்கக்கூடாது. காமராஜர் காரணம் சொல்ல போகிறேன் அந்த மேட்ரு மாதிரி சொல்ல அப்படி நினைக்கக்கூடாது. எம்ஜிஆர் முதல்வராதற்கு காரணம் திரு கருணாநிதி அவர்கள் தான். என்ன சார் சொல்கிறீங்க? அதை விட பெருசாக இருக்குது சார் இது. புரியலையா உங்களுக்கு? புரியலையே. கருணாநிதி அவ்வளோ கெட்ட பேர் வாங்கினதுனால தானே மக்கள் வந்து எம்ஜிஆர் வந்து ப்ரிஃபர் பண்ணுறான். அப்படி சொல்கிறீங்களா? அதுவும் ஒரு காரணம் தானேங்க. இதை மட்டும் கட் பண்ணி போட்டு ஐடிவி பரப்பிட போகிறாங்க. அப்புறம் அது போடுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் தான் எம்ஜிஆர் முதல்வரானதற்கு காரணம் வந்து ஐயா கருணாநிதி அவர்கள் தான். திருசக்தியார் பரபரப்பு பேட்டி போடுங்க. நான் சொன்னது தான், நீங்கள் எப்படி வேணாலும் கட் பண்ணீங்க. இல்லை, உண்மையானது தானேங்க. அரசியல் என்பதில் ஒரு பக்கம் பலம் என்பது எதிர்பக்கத்தின் பலவீனம். இது வந்து கருணாநிதி எம்ஜிஆருக்கு மட்டும் இல்லை, எல்லா ஆட்சிகளுக்கும் காட்சிகளுக்கும் இது பொருந்தும். அந்த வகையில் அதான் சொன்னேன். அது நம்ம மந்திரி குமாரி தான் பேசிட்டோமே. மந்திரி குமாரியில் வந்து கலைஞர்னு வந்து திருச்சி வெளிச்சாமி வந்து அவர் வந்து கரெக்டாக அந்த கேள்வி கரெக்டாக கேட்டார். அதில் உண்மையை பார்த்தீங்கன்னா வந்து கருணாநிதி அவர்கள் வந்து அப்படி பேசியது உண்மைதான். அவருக்கு வந்து அந்த வீடியோ என்கிட்ட இருக்குது. அதாவது திருச்சி சிவா பொய்யாக பேசவில்லை. பொய்யாக பேசியவர் வந்து அங்கே அவர் போய் சேர்ந்துட்டார். கருணாநிதி நாங்கள் தான் எல்லா ட்ராவலர்ஸ் பங்களாலையும் வந்து ஏசி ஃபிட் பண்ண சொல்லி நான் முதல்வராக இருக்கும்போது சொன்னேன் அப்படின்னு ஒரு மேடையில் பேசின வீடியோ இருக்குது. நானே தேடி எடுத்து கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். அது பேசுனது தான் சொல்கிறாரு. ஆனால் அவர் தான் போய் சொல்கிறாருன்னு தெரியும். அதை தெரிஞ்சு நீங்கள் இப்போ பேசுனது தான் திருச்சி சிவா மேலே. ரெண்டாவது காமராஜருக்குள்ள அவங்க வந்து இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரே வார்த்தையில் வந்து அழகாக வந்து திருச்சி சிவா அவரும் படித்தவர். அப்புறம் நீங்கள் கேட்பீங்க, யாரோ ஒரு நைட்டி போட்டு ஒரு அம்மாவோட ஒரு அரசியல்வாதியோட வந்து விதவிதமாக தலைவாரி விட்டு போஸெல்லாம் கொடுத்தாரு. அதுக்கு அவருடைய மனைவி இருந்த பிறகு கவிதையெல்லாம் எழுதினவர் கொஞ்ச நாள் பொறுத்து வேறு மாதிரி என்ன அதெல்லாம் விடுங்க. அதுக்கப்புறம் விமான நிலையத்தில் போய் செருப்படி வாங்கினது அதெல்லாம் வந்து அதெல்லாம் பர்சனல். அது அரசியல் சாராதது. ஆனால் மக்கள் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. அரசியல் சாராதது நீங்கள் சொன்னால் கூட கேஎன் நேருவுக்கும் திருச்சி சிவாவுக்கும் திருச்சியில் பிரச்சனையாகி போலீஸ் ஸ்டேஷனில் வந்து திருச்சி சிவா ஆட்கள் உட்கார்ந்துருக்கும் போது கேஎன் நேரு ஆட்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து தாக்குதல் நடத்தினா நீங்கள் வந்து அவங்க 2 பேருக்குள்ளே உள்ள பர்சனல் மேட்ரு அது அப்படின்னு சொல்லி மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காங்க. அது மாதிரி அவர் இப்போ வந்து ஐடி விங்கில் திமுக ஐடி விங்கில் என்ன தப்பு பண்ணுறாங்க, மக்களுடைய ஃபீலிங்கை அதை புரிஞ்சுக்கணும். நம்ம காமராசரை எதுவும் வந்து இழிவுபடுத்தி பேசுவது, ஒரு பெருந்தலைவர் காமராசருங்கிறவர் வந்து அவருக்குன்னு ஒரு இமேஜ் இருக்குது, ஒரு நேர்மை எளிமையானவர் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. அதை வந்து நீங்கள் வந்து ஒரு அவமானப்படுத்துகிற மாதிரி பேசுவது தவறு. அதுதான் திருச்சி வெளிச்சாமி சொல்கிறாரு. நீங்கள் செல்வ பெருந்தகை வந்து முற்றுப்புள்ளி வச்சுட்டான்னு அறிவிச்சிட்டாரு. அவர் செல்வ பெருந்தகை மட்டுமல்ல, அவர் செல்வ பெருந்தொகையும் கூட. அதனால் வந்து அவர் வந்து பல காரணங்கள் இருக்கும். திமுகவுடன் அவருக்கு பல புரிதல்கள் இருக்கும். அவருக்கு சேகர்பாபு ரொம்ப நல்ல நண்பர். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். நம்ம அதுக்குள்ளே நம்ம வந்து நுணுக்கங்களுக்குள்ளே போகக்கூடாது. நம்ம அது வடசென்னை டீலிங்காக இருக்கலாம் நமக்கு. அதுதான் நுணுக்கங்கள்னு சொல்லிட்டேன்ல. அதனால் வந்து அவருக்கு வந்து செல்வ பெருந்தகைக்கும் சரி சேகர்பாபுக்கும் சரி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கலாம் இல்லைங்க. வலுவான கை, தோள்பலம் வலிமையாக இருக்கலாம்ங்கிறத நான் வந்து ஸ்ட்ராங் அப்படின்னு சொன்னேன். நீங்கள் ஒன்றும் தவறாக எதாவது எடுத்துக்காதீங்க. இல்லை, என்னன்னால் திருச்சி வெளிச்சாமி எப்போவுமே கொஞ்சம் வெளிப்படையாக பேசக்கூடியவர், உணர்ச்சி வசப்படக்கூடியவர் கூட. அந்த வகையில் வந்து அவர் வந்து தன்னுடைய உணர்ச்சிகளை கொட்டியிருக்கிறார். பெருந்தலைவரை இழிவுபடுத்திட்டாங்கன்னு என்ன ஒரே ஒரு வார்த்தை திருச்சி சிவா வந்து நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை, அப்படி யாராவது எடுத்திருந்தால் அதை வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லக்கூட வேணாம், வருத்தம் தெரிவிக்கிறேன்னு சொல்லியிருந்தால் கூட போதும். அதை போய் விட்டுட்டு வந்து இப்போ காமராஜர் சிகரெட் பிடிச்சாரு, காமராஜர் சிக்கன் சாப்பிட்டாரு, இப்படி இந்த மாதிரி அதாவது ஒன்றுமே இல்லாத விஷயத்தை வந்து ஐயா அவர் சிகரெட் பிடிச்சார்ல, லஞ்சம் வாங்கி பிடிச்சாரா, சொந்த காசில் பிடிச்சாரா, சம்பளத்தில் பிடிச்சாரா, இதான் கேள்வி. சரிங்களா? நம்ம ஆட்சியில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்,
10 லட்சம் கோடி வந்து சாராயம் வந்து எவனோ சாராயம் குடித்து செத்து போகிறான், நமக்கு வந்து நம்ம கட்சிக்காரங்களுக்கு நம்ம கட்சியுடைய நிர்வாகிகளுக்கு 10 லட்சம் கோடி வருஷத்துக்கு வந்து லாபம். அதாவது நீங்கள் ஊராருடைய பணத்தில் வந்து பொதுமக்களுடைய பணத்தில் உயிர் வளர்க்கிறீர்கள். அவர் வந்து நீங்கள் வந்து 2வது நீங்கள் வந்து காமராசரை வந்து அந்த காலத்திலேயே வந்து என்னெல்லாம் ஆளுக்கு கக்கன் அவர்களை வந்து அவர் மந்திரி ஆக்கினார் என்பதற்காக முரசொலியில் போட்ட கார்ட்டூன் என்ன, பிடித்து வைத்த அழுக்கு பிள்ளையார். அதுவும் எப்படி காமராஜரை வந்து 2 பீஸ் சூட்டு நீச்சல் உடையில் இருக்க மாதிரி ஒரு பெண் மாதிரி அவருக்கு சித்தரித்து ஒரு பிள்ளையார் மாதிரி பிடிச்சி வைக்கிறாங்க. யாரை? கக்கனை. கக்கன் யார்? அந்த பீரியடில் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, தலித்துகளுக்கு, இவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு உதாரணமாக மற்றும் அடையாள தலைவராக இருந்தது மட்டும் இல்லாமல் நேர்மையான அடையாள தலைவராக இருந்தார். மந்திரியாக இருக்கும்போது கூட செக்ரட்டேரியட்டுக்கு வந்து பஸ்ஸில் ஏறி போயிட்டு வந்தவர். அவருக்குன்னு சொத்து சேர்த்துக்கல. இப்படி இருந்திருக்காங்க. காமராஜர் கடைசி வரைக்கும் வாடகை வீட்டில் இருந்தார், ஒன்றும் சொத்து சேர்த்துக்கல. அவர் சிகரெட் பிடிச்சாரு. நான் என்ன கேட்குறேன், பிடிச்சது உண்மையாக இருக்கலாம். இதில் போய் நம்ம ஒன்றும் பெரிய இதில் பண்ணி கமெண்ட் அடிக்குது. ஒரே ஒரு விஷயந்தான் சொல்கிறேன். அவர் சம்பளத்தில், சொந்த சம்பளத்தில் சிகரெட் வாங்கி பிடிச்சாரியா? நீங்கள் என்ன பண்ணீங்க? உங்களுக்கு வந்து அதை வந்து கம்பேர் பண்ணி பேசணுன்னா நீங்கள் கண்ணதாசனின் வனவாசத்தை எடுத்து படித்து பார்க்கணும். இந்த தலைமுறையில் யார் என்ன பண்ணாங்க, காசு கொடுக்காம வந்தாங்க, காசு கொடுக்காம யார் தலையில் கட்டிட்டு வந்தாங்க, எதுக்கெல்லாம் கட்டிட்டு வந்தாங்க, இதெல்லாம் வந்து பார்க்கணுன்னா வனவாசம் படித்தா தெரியும். ஆக தேவையில்லாமல் அந்த சப்ஜெக்டில் போயிட்டு அது திருச்சி சிவா பண்ணிட்டார். அதுக்கு வந்து திமுக வந்து இதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு வந்து ஏதோ ஒரு மன்னிப்பு கேட்டார், வருத்தம் தெரிவித்தாருன்னு சொல்லி அதை விட்டுட்டு ஐடி விங்லேருந்து காமராஜர் சிகரெட் பிடிச்சாரு, காமராஜர் புகை விட்டார், ஃபர்னிச்சரை உடைக்கிறோம், ஆமாம் அப்படியான்னு வந்து இதை இன்னும் செய்ய திமுகவினர் புரிந்து கொள்ள வேண்டும். காமராசரை மதிப்பவர்கள் எல்லோரும் வந்து இவர்களுக்கு ஏற்கனவே இவர்களுக்கு எதிராக இருப்பவர்கள் இல்லாமல் ஓரளவுக்கு நடுநிலையாக திமுகவுக்கு வாக்களிக்கணும்னு நினைக்கிறவனு கூட இன்றைக்கி வந்து எதிர்ப்பாக போய்விடுவான் என்கிற பலவீனத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க. அவங்க வந்து எப்படியாவது பணம் கொடுத்து தேர்தலில் வந்து நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற ஆணவத்தில் இருக்கிறார்கள். அதிகார துஷ்பிரயோகத்தில் வந்து நம்ம நம்மளால் பண்ணிட முடியும். தேர்தல் அதிகாரிகள் பூத்தில் கள்ள ஓட்டுன்றது தமிழ்நாட்டில் வந்து எப்போ ஆரம்பிச்சது? 1967 காங்கிரஸ். நான் சொல்கிறது அந்த காங்கிரஸ், 1967க்கு முன்னால் இருந்த காங்கிரஸ். இப்போ உள்ள காங்கிரஸை பற்றி நான் பேசலை. அதுக்கு முன்னால் கள்ள ஓட்டு பெருசாக கேள்விப்பட்டது இல்லை. திமுக ஆட்சிக்கு வரவிட்டு இல்லை திமுக வந்து ஒரு முக்கியமான எதிர்க்கட்சியாக வந்து ஆளுங்கட்சியாக வந்த பிறகுதான் கள்ள ஓட்டு என்பதே வந்தது. இந்தியா முழுக்க இன்றைக்கி வந்து வடநாட்டில் போய் வந்து கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டை பற்றி எது தெரியுமோ தெரியாதோ அரசியல் களத்தில் வந்து நீங்கள் உத்தரப்பிரதேசத்தில் போனாலும் சரி, இமாச்சல் பிரதேசத்தில் போனாலும் சரி, திருமங்கலம் ஃபார்முலான்னா என்னன்னு தெரியுது எல்லா கட்சிக்காரனுக்கும். தமிழ்நாட்டை வந்து எப்படியெல்லாம் வந்து வெளியில் வந்து நெகட்டிவ் பப்ளிசிட்டி பண்ணணுமோ, தமிழர்களுக்கு வந்து தலைகுனிவு ஏற்படும் வரை வந்து அந்த மாதிரி வந்து கொண்டு வந்த அந்த பெருமை திராவிடத்தை சாரும், அதிலும் குறிப்பாக திமுகவை சாரும். அந்த வகையில் இப்போது நாம் தமிழர் கட்சி வந்து நீங்கள் தேர்தலுக்கு முன்னால் அவர் தனியாக நிற்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறம் கடைசி நிமிடத்தில் அவர் மனதை மாற்றிக்கொண்டு கூட்டணி சேருவாரா என்பது என்னை பொறுத்தவரையே ஒரு கேள்விக்குறி. வேட்பாளரே போட ஆரம்பிச்சிட்டாரு. அதான் கேள்விக்குறின்னா என்ன அர்த்தம்னா வாய்ப்பில்லை அப்படின்னு அர்த்தம். ஆனால் தேர்தலுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட எம்எல்ஏக்கள் நாம் தமிழர் கட்சியில் வந்து அவர் பெற முடிந்த அந்த ஒரு சூழ்நிலையில் அவர் யாரை ஆதரிக்கிறார் அப்படின்னு வரும்போது அது வந்து கூட்டணி இல்லை, புரியுது. வெளியிலிருந்து ஆதரவாக இருக்கலாம், இல்லை ஒரு ஏதாவது 1-2 அமைச்சர்கள் கூட கொடுக்கலாம். அதாவது எப்படி அது வந்து இன்றைக்கே நம்ம வந்து எவ்வளவு எம்எல்ஏக்கள் வருவாங்கன்னு தெரியாத பொழுது இப்படி வரும் அப்படி வரும்னு சொல்லுறதை விட கொள்கை ரீதியில் அப்படி ஒரு புரிதல் வந்தால் அது வந்து நிச்சயமாக ஆட்சி மாற்றத்திற்கு வந்து அது வழி செய்யும். அதே சமயத்தில் நாம் தமிழருடைய கட்சியுடைய எதிர்காலத்திற்கும் அது இன்னும் ஒரு படி வந்து அரசியல் ரீதியாக தேர்தல் அரசியலில் உயர்த்தும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கணிப்பு. வந்து சேரலாம்னு ஒரு ஒரு
சரி, வழக்கமாக அப்படி தான் சொல்லுவாங்க, எங்கள் மெகா கூட்டணி அமைப்போம். இப்போ கூட முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஆனாவுனா விசிக திருமாவளவன் வந்து திடீர்னு இன்றைக்கி வந்து அங்கே போயிடுற மாதிரி அங்கே உள்ளுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்காரு, காங்கிரஸோடு சேர்ந்து விஜய் கூட பேசுகிறாரு. இந்த பக்கம் வந்து கொள்கை கூட்டணி அப்படிங்கிறாரு. இப்போ முதல்வர் கூட சொல்லியிருக்காரு, கொள்கையில் பிடிப்புள்ளவர் விசிக தலைவர் திருமா அப்படின்னு அவரையும் வச்சுட்டு பேசியிருக்காரு. எந்த கொள்கையில் பிடிப்புன்றது முதல்வர் தான் விளக்கம் சொல்லணும். திருச்சியில் வந்து மது ஒழிப்பு மாநாடு நடத்தினார், பிடிப்பாவாக இருக்கார்? ஒரு நாளாவது வந்து திமுக கூட்டணியில் இருக்காங்களே, டாஸ்மாக் கடையெல்லாம் மூடணும்னு சொல்லி ஏதாவது போராட்டம் பண்ணியிருக்காங்களா? மாநாடு நடத்தி அதில் வந்து 10 பேரை வச்சுக்கிட்டு பேசிட்டா வந்து மது டாஸ்மாக் போயிடுமா தமிழ்நாட்டை விட்டு? நீங்கள் கூட்டணி கட்சி தானே, போய் அவங்கக்கிட்ட கேட்க வேண்டியது தானே, ஏன் மூடலை? படிப்படியாவது மூடுங்க. அதனால் எல்லோரும் வந்து பாதிக்கப்படுறாங்க. தமிழ்நாட்டு மக்கள், குறிப்பாக அடித்தட்டு மக்கள் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள். காசு வச்சுருக்கிறவன் போய் குடிக்கிறதுக்கும், வீட்டில் வந்து சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறான், ஆனால் அதை மீறி அந்த காசை எடுத்துகிட்டு போய் குடிக்கிறவன், ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. இது குடும்பமே பாழாகுது. அது வந்து அவனுடைய உடல்நலம் மட்டும்தான் பாழாகுது. இங்கே வந்து அதாவது அடித்தட்டு மக்கள் வந்து அந்த மாதிரி அந்த சாராயத்தில் போய் விழும்போது அவன் மட்டும் பாதிக்கப்படலாம், அவனுடைய குடும்பமே பாதிக்கப்படுது. பொருளாதாரம், அவர்களுடைய சமூக நிலைப்பாடு, முன்னேற்றம் எல்லாம் பாதிக்கப்படுது. ஒரு பணக்காரன் வந்து தண்ணி அடிக்கிறான்னா மிஞ்சி போனால் அவன் உடல் நலம், அவன் உயிர் தான். அதனால் அவன் குடும்பம் பாதிக்கப்படுறதுக்கு இல்லை. ரெண்டுத்துக்கு நிறைய வித்தியாசம் இருக்குன்ற வகையில் இவர் என்ன செய்யணும்? கொள்கையில் பிடிப்பாக இருக்காருன்னா எந்த கொள்கையில் பிடிப்பாக இருக்காருன்னு எனக்கு தெரியல. வேங்கை வயலில் பிடிப்பாக இருந்தாரா? இப்போ கூட சமீபத்தில் கூட வந்து அது மாதிரி 2 நிகழ்ச்சி நடந்திருக்கு. இந்த குடிநீர் தொட்டியில், அப்புறம் ஒரு பள்ளிக்கூடத்தில் வந்து போய் வந்து இந்த மனித கழிவுகளை வந்து வேறு 2 நிகழ்ச்சி ஒரு கடந்த சில மாதங்களில். இது சாதிக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு அவசரமாக காவல்துறை சொல்லுது. இல்லைன்னா எதுக்காக? சரியா, சாதிக்கு சம்மந்தம் இல்லை. மனித மலத்தை வந்து பள்ளி எல்லாம் ஆரம்ப பள்ளி குழந்தைங்க இவ்வளோண்டு பிஞ்சு சிறார்கள், இவர்கள் குடிக்கிற தண்ணியில் கொண்டு போய் வந்து ஒருத்தன் வந்து கலக்கிறான்னா அவனுக்கு எவ்வளவு வந்து ஒரு கெட்ட எண்ணம், எவ்வளவு வந்து மோசமான ஒரு எண்ணம் இருக்கணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த மாதிரி குற்றங்கள் அதிகமாகிட்டுருக்கு. இந்த மாதிரி குற்றங்களுக்கு எதிராக என்ன போராட்டம் பண்ணியிருக்காரு திருமாவளவன்? ஒரு அறிக்கை கூட வந்து பெருசாக கொடுக்கல. வேங்கை வயலில் வந்து யார் கம்ப்ளைண்ட்டை கொடுத்தானோ, இந்த மாதிரி இருக்குதுன்னு பார்த்து கண்டுபிடிச்சி சொன்னானோ, நீங்கள் அதுக்கு கமிட்டி வச்சு, அதுக்கு ஒரு 1 மேன் கமிஷன் வச்சு, அதுக்கப்புறம் 3 வருஷம் 4 வருஷம் கழிச்சு யார் வந்து பார்த்து இந்த இடத்துல இருக்குதுன்னு சொன்னானோ அவனையே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இதுதான் நடந்தது. ஏங்க அவன் வந்து அப்படி வந்து தப்பு பண்ணுறவனா இருந்தால் அவன் ஏன் வந்து அதை வந்து வெளியில் வந்து சொல்கிறான்? இப்படி பல விஷயங்கள் வந்து மர்மமாகவே இருக்குது. அந்த மர்மங்களை தாண்டி அவர் என்ன கொள்கையில் பிடிப்பாக இருக்காருன்றது நமக்கு தெரியல. முதல்வருக்கு மட்டும் அது தெரிந்த ரகசியம். அந்த பரம ரகசியத்தை தேர்தலுக்கு முன்னால் வந்து இந்த விஷயத்தில் ஒரு கால் திமுகவோடு இன்னும் ஒட்டி கொண்டிருக்கிறார் என்பதை வந்து கொள்கை பிடிப்புன்னு ஒரு கால் அந்த மாதிரி பிடிப்பை சொல்லுகிறாரா, உடம்பு பிடியாக பிடித்து கொண்டு இருக்கிறார் திருமா அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்கிறாரா நமக்கு தெரியல. ஓகே சார், பிள்ளைகளை தெளிவாக சார். நன்றிங்க, வணக்கம்.